வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் மின்சார 3 சக்கர வாகனம் வாங்க மானிய உதவி, மின்சார 2 சக்கர வாகனம் வாங்க மானிய உதவி, பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட மானியம் மற்றும் இலவச மனைப்பட்டா ஆகியவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், தலைமை செயலர் சரத் சௌகான், நலத்துறை செயலர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். ஆரோவிலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த சைக்கிளத்தான் ஓட்டத்தில் திரளான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் 58வது உதய தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் சைக்கிள் ஓட்டுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிரீன் ட்ரைடர்ஸ் சைக்கிள் குழுமம் சார்பில் சைக்கிள் தான் இன்று காலை 4:15 மணிக்கு ZT டியூட் வளாகத்தில் துவங்கியது. 100 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஓட்டத்தில் 37 பேர் பங்கேற்றனர். இவர்கள் குயிலாப்பாளையம், பொம்பையார்பாளையம், ஈசிஆர் சாலை வழியாக காலாப்பட்டு, கீழ்புத்துப்பட்டு, நெசல், உளுந்தியாப்பட்டு, கிளினூர் வரை சென்று மீண்டும் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலையிலிருந்து புளிச்சப்பள்ளி பள்ளம், இரும்பை, இடையஞ்சாவடி வழியாக செட்டியூட் வந்தடைந்தனர். இதனை போன்று 50 கிலோமீட்டர் தூரத்தில் 73 பேரும், 20 கிலோமீட்டர் தூரத்தில் 77 பேரும் பங்கேற்றனர். 10 கிலோமீட்டர் 65 சிறுவர்கள் பங்கேற்றினார்கள். இவர்கள் ஆரோவிலில் உட்புற சாலையில் இளம் சைக்கிள் ஓட்டக்காரர்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கிரீன் ட்ரைடர் சைக்கிள் குழுமம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மதுபானங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுபான தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு முக்கிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கலால்துறையில் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள உத்தரவில், மதுபான தொழிற்சாலைகள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயங்கக்கூடாது. தினமும் மாலை 5:30 மணிக்கு தொழிற்சாலைகள் மூடப்பட வேண்டும். அனைத்து தொழிற்சாலைகளிலும் CCTV கேமராக்கள் கட்டாயம் பொருத்தப்பட்டு செயல்பாட்டில் இருக்க வேண்டும். தினமும் உற்பத்தியாகும் மதுபானங்களின் அளவை உடனுக்குடன் கலால்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் மதுபானங்கள் காலையில் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும். மதுபானங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களில் GPS கருவி பொருத்தப்படுவது கட்டாயம். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். காலாவதியான மற்றும் சேதமடைந்த மதுபானங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அனைத்து தொழிற்சாலைகளும் தங்களது மாதாந்திர அறிக்கையை தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நரிக்குறவர் காலனியில் ஆடுகளை திருடி சென்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை நரிக்குறவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நரிக்குறவர்கள் தங்களின் பிழைப்புக்காக ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். சமீப காலமாக ஆடுகள் திருடு போகும் நிலையில் நேற்று நள்ளிரவில் 2 பைக்கில் வந்த 3 பேர் 4 ஆடுகளை திருடி பைக்கில் ஏற்றிக் கொண்டனர். மேலும் கயிற்றில் கட்டியிருந்த ஒரு ஆட்டை இழுத்துள்ளனர். அப்போது ஆடு சத்தமிட்டுள்ளது. ஆட்டின் சத்தம் கேட்டு விழித்த நரிக்குறவர்கள் அவர்களை பிடிக்க ஓடி வந்தனர். இதில் அர்ஜுன் என்பவரை பீர் பாட்டிலால் 3 பேர் கொண்ட கும்பல் தலையில் அடித்துவிட்டு ஆடுகளை திருடி சென்று விட்டனர். இதுகுறித்து நரிக்குறவர்கள் நேற்று லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அவர்கள் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று காலை நரிக்குறவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் லாஸ்பேட்டை காவல் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், SP வம்சதரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நரிக்குறவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதன் அடிப்படையில் நரிக்குறவர்கள் புகார் அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். இலவசம் என்பது வளர்ச்சி அல்ல, அது வெறும் கவர்ச்சி என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் உள்ள 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலா 14 ஆண் மற்றும் 14 பெண் வேட்பாளர்களை
கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகப்படுத்தி பேசினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியை தனி மாநிலமாக்க 16 முறை தீர்மானம் போட்டும் பலனில்லை. புதுச்சேரியை காங்கிரஸ் ஆண்டது. இப்போது பாஜக கூட்டணியில் ரங்கசாமி ஆள்கிறார். ஆனால் உரிமை கிடைக்கவில்லை. மாகே ஏனாம் இல்லாத தனி மாநிலமாக புதுச்சேரியை அறிவிக்க வேண்டும். அரசியலை தொழிலாக மாற்றிவிட்டனர். ரூபாய் 2 அல்லது 3 கோடி இருந்தால் புதுச்சேரியில் ஒரு தொகுதியை வாங்கிவிடலாம் என்ற நிலை உள்ளது. ஆனால் புதுச்சேரியில் மக்களுடன் இருக்கும் 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சிதான். நிச்சயமாக இந்த தேர்தலில் முதலிடம் பிடிப்போம் என்றார். கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஆளுநர் மாளிகை முன்பு வடை சுட்டு மட்டுமே 5 வருடத்தை ஓட்டினார்கள் என்றும், புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய எதிர்வரும் தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முருகன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் என 200க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டங்களும் நடைபெறவில்லை என்றும், 5 வருடங்களாக ஆளுநர் மாளிகை முன்பு வடை சுட்டு நாராயணசுவாமி ஆட்சியை ஓட்டினார் என்று குற்றம் சாட்டினார். மத்தியில் பாஜக அரசு உள்ளதால் எதிர்வரும் தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய கூட்டணிக்கு வாக்களித்து புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இந்நிலையில் சனிப்பெயர்ச்சி முடிந்து 2ஆம் நாளான இன்று பிரபல திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் தங்க காக்கை வாகனத்தில் வீற்றிருந்த சனீஸ்வர பகவானையும் தரிசனம் செய்தார். கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்கள் சிவகார்த்திகேயனை சூழ்ந்து முண்டியடித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சிலர் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவகார்த்திகேயன் இன்று சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட தாய்க்கிழவி படத்திற்கு மக்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தரிசனம் சிறப்பாக இருந்ததாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக புதுச்சேரியை சார்ந்த 32 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை MP செல்வகணபதி வழங்கினார். புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி பரிந்துரையின் அடிப்படையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் என 32 நபர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு தலைமை தாங்கி 32 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதியின் பாஜக கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தை தேர்தல் அதிகாரி கோவிந்தசுவாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் வாக்காளர்களின் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் இன்று தேர்தல் துறை சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் தொடங்கிய நடைபயணத்தை தேர்தல் துறை அதிகாரி கோவிந்தசுவாமி, SP மாறன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 1600க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு இந்த மிகப்பெரிய நிகழ்வை நிகழ்த்தினர். நிகழ்வின் தொடக்க பகுதியில் மொபைல் வேன் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் வாக்களிக்கும் செயல்முறையின் நேரடி விளக்க காட்சி அளிக்கப்பட்டது. மேலும் அந்த வாகனம் நடைபயணத்தின் முன்பாக சென்று பெண்கள் பங்கேற்பாளர்களுக்கு வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பெண்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்களை பதிவு செய்து தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். பெண்களின் வலுவான பங்கேற்பு ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்ற செய்தி இதன் மூலமாக வலியுறுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.